16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய ஹாலுங்க. ஹாலில் வந்து விண்டோஸ் நேச்சுரல் லைட்டிங்ஸ் வெளிச்சம் வர மாதிரி பேரலாக பண்ணி கொடுத்துருக்காங்க. 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் அக்னி மூலையில் நம்மளுக்கு கிச்சன் வச்சு கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் டேபிள் டாப் போட்டு கொடுத்து சூப்பரான ஸ்டோர் ப்ரொவிஷன் வந்து லேஃப்டில் இருந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க சவுத் ஃபேஸிங் சைட்டில் ஒரு சூப்பராக பிளான் பண்ணி 2.25 சென்ட்டில் 1100 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற அளவில் பிளான் பண்ணி முன்னாடி கார்டன் ஸ்பேஸ் கொடுத்து டெக்ஸ்சர் ஒர்க்கும் சரி ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கும் சரி 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷனும் பின்னாடி கார்டன் ஸ்பேஸோட பாக்கி ஸ்பேஸையும் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மைல்டு கலரில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதுக்கு சின்னதாக பார்டர் கொடுத்து டார்க் க்ரீன் கோல்டன் எல்லோ கலரில் இன்னொரு பார்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கிறது நல்லா எடுப்பாக இருக்குது. கார்டன் ஸ்பேஸ் அது உள்ளே போயிருக்கிற மாதிரியும் எல்லாமே வந்து கதவு ஜன்னல் எல்லாமே வந்து தேக்கிலேயே இந்த வீட்டில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி 2 டைப் ஆஃப் கலர் பண்ணியிருக்காங்க. கிரே கலர் ஒன்று, லேசர் கட்டிங் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய 2 மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கலர்ஸ் வந்து எக்ஸ்டீரியருக்கு மேட்ச் ஆகிய பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. உள்ளே போனோம்னா ஒரு பெரிய போர்ட்டிக்கோங்க. போர்ட்டிக்கோவும் வந்து பார்த்திங்கன்னா 2 செட்டாக பிரிச்சிருக்காங்க. 16க்கு 10 அப்படிங்கிற மாதிரி காட்டும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து படி மேலே ஏறி போகிற மாதிரி கொடுத்து அவுட்டர் டாய்லெட் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா செட்பேக் ஏரியா 8க்கு 16 அப்படிங்கிற அளவில் செட்பேக் ஏரியா தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. சைடு வால் ஃபுல்லும் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. 2 ஜன்னல் வச்சு சுற்றியும் செட்பேக் ஏரியா வடவர தலையில் நம்மளுக்கு நல்ல பெருசாகவே இருக்குது. ஜலமூலையில் போர்வெல்லும் வாட்டர் சம்பும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் ஏறி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் தேக்கில் சும்மா சூப்பரான கார்விங் பண்ணி நல்ல கிளாசி ஃபினிஷிங்கில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் விண்டோ பேட்டர்னில் வால் டைல்ஸ் வந்து மைல்டான கலர்ஸ் இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்கு ஃபுல்லுமே பெயிண்டிங்ஸ் வந்து மைல்டான கலரில் நல்ல எடுப்பாகவே இருக்குது. உள்ளே போனோம்னா 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய ஹாலுங்க. ஹாலில் வந்து விண்டோஸ் நேச்சுரல் லைட்டிங்ஸ் வெளிச்சம் வர மாதிரி பேரலாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் டிவி வைக்கிறதுக்கு 2 இடத்துல நம்மளுக்கு ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸாகவே பெட்ரூமுக்கு போகிறக்கும் பேசேஜ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹாலில் 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் அக்னி மூலையில் நம்மளுக்கு கிச்சன் வச்சு கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் டேபிள் டாப் போட்டு கொடுத்து சூப்பரான ஸ்டோர் ப்ரொவிஷன் வந்து லேஃப்டில் இருந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் எல் டைப்பில் பண்ணி கிச்சன் ஃபுல்லுமே டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ஸில் பாருங்கள். ஸ்டோரேஜுக்கு நிறையா செல்ஃப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. கீழே நம்மளுக்கு ஒரு சின்ன மேடை மாதிரி போட்டு சிலிண்டர் வைக்கிறதுக்கு சின்னதாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டிங் கொடுத்து நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணி கொடுத்துருக்காங்க. டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல வெளிச்சத்துக்கு வுடனில் ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கிறக்கும் நல்ல பெரிய ஸ்பேஸாக இருக்குது. 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் ஸ்பேசியஸாகவே கிச்சனை வடிவமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் நம்மளுக்கு 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் நல்ல பெரிய பெட்ரூமுங்க. இதுலேயும் கிராஸ் வென்டிலேஷன் பண்ணி மேலே லேஃப்ட் கொடுத்து வுடனில் விண்டோஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. கீழே 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் வெட்டிஃபைட் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அது போக நம்மளுக்கு செல்ஃப் வைக்கிறக்கும் ஒன்று ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவி வைக்கிறக்கும் இந்த ரூம்லேயும் ஒரு சின்னதாக எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 6க்கு 5.5 அப்படிங்கிற அளவில் நல்ல பெருசாகவே நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லுமே டைல்ஸ் போட்டு 7 ஃபீட்டுக்கு
கீசர் வைக்கிறதுக்கும் பிளான், செல்ஃப் வைக்கிறதுக்கும் ப்ராவிஷன், வெஸ்டர்ன் கிளாஸ் செட் வந்துடும். பிராண்டடில் சூப்பரான ஃபிட்டிங்ஸ் வந்துடும். பிவிசியில் டோர் வந்துடும். வடமேற்கு மூலையில் நம்மளுக்கு இன்னொரு ரெகுலர் பெட்ரூம் 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே லேஃப்ட்டு கீழே உங்களுக்கு வுட்டன் ஜன்னல்ஸ், அட்டாச்சு டாய்லெட் இதில் இருக்குது. நல்ல மைல்டான கலரில் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எங்கே இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டணம் புதூரில் அமைஞ்சிருக்கு. சிட்டியில் கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு இந்த வீடு. இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். வாங்க அட்டாச்சு டாய்லெட் பார்க்கலாம். நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக 10க்கு 3.25 அப்படிங்கிற அளவில் பெருசாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அதில் ஃபுல்லும் நேச்சுரல் வாட்டர் தீமில் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தாலே டாய்லெட் வந்து மைல்டாக இருக்குது. ஹைட்டு ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் போட்டிருக்காங்க. பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். சூப்பரான 2 BHK வீடு நம்மளுடைய கோயம்புத்தூர் பட்டணம் புதூரில் 2.25 சென்ட்டில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்குங்க. நல்ல பெரிய ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்க. 2 டைப்பாக பிரித்து 16க்கு 8 அப்படிங்கிற மாதிரியும் 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் 2ஆக பிரிச்சிருக்காங்க. அவுட்டர் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா ஸ்பேசியஸாக 3க்கு 5 அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு அமைச்சிருக்கு. அதுலேயும் ஃபுல்லுமே டைல்ஸ் டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் வந்து வெளியில் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கிரானைட்ஸில் ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்து ஹேண்டில்ஸும் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. லேசர் கட்டிங் டிசைனோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு அமைஞ்சிருக்கு. லேண்டிங் கொடுத்து மேலே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெரகோட்டா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரெசிடென்சியல் லொக்கேஷனில் கோயம்புத்தூர் பட்டணம் புதூரில் LNT பைபாஸ் ஒட்டியே நமக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடுங்க. நம்ம ஐமை ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே 2 வாட்டர் டேங்க் ஒயிட் கலரில் வச்சு கொடுத்துருக்காங்க. துணி காய போடுறதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு சைட் விசிட்டுக்கு பிளான் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கனவு மெய்ப்படும்.